தற்போது சிவா வனவிலங்கு ஆர்வலர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அந்த கோவை அடுத்த மாங்கரை பகுதியில நாட்டு வெடிகுண்டுல சிக்கி குட்டி யானை ஒன்று உயிரிழந்திருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற யானைகள் உயிரிழக்க என்ன காரணம்? குண்டுங்க. அதனால அது சின்ன யானைன்றதுனால அது தெரியாம எடுத்து கடிச்சதுனால அது ஏற்கனவே தாடை பகுதியில் அடிபட்டு கடந்த 2 வாரமாக அதை மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இப்ப யானை இன்னைக்கு காலையில் ரோட்ல படிபட்டு இறந்துருச்சு. இப்ப யானையை அந்த குட்டி யானையை தனியா மீட்டுட்டு போயாச்சுங்க. அது இறந்த உடல தாயான அந்த பகுதியில சுத்திட்டு இருக்கு. ஹலோ, நீங்க தொடர்ந்து சொல்லலாம் ஐயா. அதாங்க இப்ப தொடர்ந்து இது இந்த 40 நாள்ல 10வது யானைங்க. தொடர்ந்து இது போன்ற யானைகள் ரயில் மூலமாகவோ இல்ல வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலோ தொடர்ந்து இது போன்ற யானைகள் உயிரிழந்து கொண்டே இருக்கிறது. இது எந்த இடத்தில் குறைபாடு நிலவுகிறது? வனத்துறையினரின் அலட்சியமா? எந்த இடத்தில் குறைபாடு நிலவுகிறது? இல்லைங்க, இது அரசு ரீதியான ஒரு முடிவுகளுக்கு தான் எடுக்கணுங்க. காரணம், இங்க யானைகள் வழித்தடம் மிக அதிகமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கோவை யானைகள் வழித்தடம் தான் மிக அதிகமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதனால அடிக்கடி வண்டி இங்க வாகனங்கள் வழி தவறி போறதுனால வாகன போக்குவரத்து அதிகரித்ததுனாலையும் அது நேரடியா யானைகள் ஊருக்குள்ள வரனால இந்த மாதிரி தாக்கப்பட்டு இறக்கப்படுதுங்க. சில யானைகளோட இறப்பு வெளியே தகவல் வர்றதில்லை, ஏன்னா அது வனத்துக்கு உள்ளேயே இறந்துருது. இந்த மாதிரி வனத்துக்கு வெளியில இறக்குறது மட்டும்தான் நமக்கு தகவல் கிடைக்குதுங்க. இந்த யானைகள் உயிரிழப்பு மீண்டு போகாமல் இருக்க, அதாவது நீண்டு கொண்டே போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? முதல்ல அதற்கான அந்த யானைகள் வழித்தடம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டுங்க. அதோட வழித்தடங்கள் இருக்கிற ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும். வனத்திற்குள்ள பல்வேறு இடங்கள்ல குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்படணும். ஏன்னா நிறைய அந்த முக்கியமான பகுதிகளில் வணிக ரீதியிலான செயல்படக்கூடிய குடிநீர் நிறுவனங்கள் வனத்தை ஒட்டி அமைஞ்சதுனால வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சிறு சிறு குட்டைகள் கோடை காலங்கள்ல மிக வேகமா வறண்டு போகுது. அது இல்லாம தவிர்க்கிறதுக்காக அந்தந்த இடத்துல நிறைய குடிநீர் தொட்டிகளை கட்டணும். இது போன்ற நடவடிக்கை செய்யணும். மேலும் வனத்துறையில கோவையை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ மிகப்பெரிய அளவிலான ஆள் பற்றாக்குறை நிலவுது. அந்த ஆள் பற்றாக்குறை சரி பண்ணி யானைகள் வரும் ஊரை விட்டு வெளியே வரும்போது அதை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வனத்துறையினோட பொறுப்புங்க. அரசும் கொள்கை ரீதியான ஒரு முடிவெடுத்து கோவை யானைகள் வழித்தடத்தை மீட்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய பங்கா செயல்படணும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி பருவமழையை பொறுத்த வரைக்கும் 1350 கிலோமீட்டர்ல ஒரே ஒரு இடைவெளி தான் இருக்கு. அது பாலக்காட்டு கணுவாய். அந்த கணுவாயோட ஒரு பகுதியில தான் கோவை வனக்கோட்டம் இருக்கு. எனவே இதை தமிழ்நாடு அரசு கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் சுத்தி இருந்துட்டு இருக்காங்க. அந்த தாயானை பலரையும் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த சூழ்நிலையில இப்ப வனத்துறையினர் ரொம்ப கஷ்டமான இடத்துக்கள்ல பணியாற்றிட்டு இருக்காங்க.